பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. நைட் டைமில் இந்த மாதிரி மொட்டை மாடியில் நின்று நிலாவை பார்க்குறது தனி சுகம்தான். ஆனாலும் ரொம்ப குளிருது. ஃபர்ஸ்ட் கீழே போய் தூங்கணும். ஹாய் மித்து பாப்பா. ஐயோ நீ இங்க எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ஐயோ நீங்க என்ன பண்றா? அம்மா டெல்லியில இருந்து எப்போ வந்த நீ? இங்க இப்போ எனக்கு எதுவுமே புரியல. குட்டி வெயிட் இதுக்குடி இப்படி இவ்வளோ கொஸ்டின் அடுக்கடுக்கா கேட்டுட்டே இருக்கா? நான் இவ்வளோ ஆசையா உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? இல்ல திடீர்னு எப்படி அதான் கேட்டேன். சரி ஓகே, நீ முதல்ல கிளம்பி எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். என்னது கிளம்பணுமா? ஏய் என்னடி இது வந்து 2 நிமிஷம் கூட அவளை அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்றா. முடியாது நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அதனாலதான் உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். சரி ஓகே பாத்துட்டல கிளம்பு. என்னது கிளம்பணுமா? ஏய் நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொன்னேன்டி. எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ என்னடி வந்தோடனே அப்படி கிளம்ப சொல்ற? முடியாது. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியணும்ல, அதை காட்டிட்டு தான் கிளம்புவேன். என்ன புரியல? ஐயோ என்னையா சொல்ற நீ? சரி ஓகே சீக்கிரம் காட்டிட்டு கிளம்பு, நான் கீழே போகணும். இப்ப புரியும் பாரு மாமா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு. மித்துக்குட்டி என்னடி இது? எப்பவும் இந்த மாதிரி பண்ணினா திட்டுவேன். எனக்கு என்னடி புதுசா வைக்கப்பட்டு கீழே எல்லாம் குனிறா? இப்படி எல்லாம் பண்ணாதடி, எனக்கு என்னென்னமோ தோணுது. என்னது? தோணும் அட்டி வாங்க போற நீ? ஐயோ முதல்ல கிளம்பி இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மித்துக்குட்டி ப்ளீஸ் டி, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம்டி ப்ளீஸ். என்னது? ஐயோ யாராச்சும் வந்துருவாங்கயா? அதெல்லாம் பொண்ணு வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. மித்து பாப்பா ப்ளீஸ் டி. ஐயோ அது பனி நல்லா பெய்யுது, ரொம்ப குளிருது. ப்ளீஸ் நான் கீழே போறேன், நீ போ, நம்ம காலையில பேசிக்கலாம். என்னடி சொல்ற? குளிர்தா? ஐயோ இது என்னையா கேள்வி? கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? ரொம்ப குளிருது. ப்ளீஸ் நீ வீடு, நான் கீழே போறேன். சரி ஓகே, இப்போ உனக்கு குளிருது அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு. இப்போ ஓகேவா? ஐயோ என்ன பண்றீ? முதல்ல விடு, நான் கீழே போறேன். மித்துக்குட்டி ப்ளீஸ் டி. ஆக்சுவலா எனக்குமே ரொம்ப குளிர்ந்துச்சுடி. ஆனா இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குடி. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும். என்னது? ஐயோ முதல்ல நீ விடு. முடியாதுடி மித்துக்குட்டி. ஆக்சுவலா எனக்கு இப்போ என்னென்னமோ தோணுதுடி. என்னது? ஐயோ இங்க பாரு, உன் பார்வையே சரியில்லை. முதல்ல விடு, நான் கீழே போறேன். ஆக்சுவலா எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. சோ லவ் யூ மித்துக்குட்டி. மித்துக்குட்டி இப்படி கொஞ்ச நாள நமக்கு கல்யாணம் ஆக போகுது தானே? ஐயோ ஆமாயா, அதுக்கு என்ன போ? இல்லடி, எப்படியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ நானும் தப்பு பண்ணுவோம் தானே? பேசாம அந்த தப்ப இப்பவே பண்ணிட்டா என்ன? என்னது? ஐயோ புள்ள இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல வீடு, நான் போறேன். மித்துக்குட்டி ப்ளீஸ் டி ப்ளீஸ். ஐயோ சொல்றது கேளு, வேண்டாம் இதெல்லாம் தப்பு. அதை தாண்டி நானும் சொல்றேன், தப்பு தான் பண்ண போறோம். இங்க பாரு, வேண்டாம் விடு. முடியாது நீ மித்துக்குட்டி. ஐயோ வேண்டாம். கனவா இவன் இருக்கானே, கனவுல கூட வந்து சேட்டை தான் பண்ணுவான் போல. ஆனா திடீர்னு இவன் கனவுல, அப்போ அந்த அளவுக்கு அவனை நான் மிஸ் பண்ணிருக்கானா? அதனாலதான் கனவுல வந்திருக்கானா? ஹிட்லர் மிஸ் யூ சோ மச். இன்னைக்கு நீ வரப்போறா? என்னமோ தெரியல, உன்னை நிறைய மிஸ் பண்ற மாதிரி இருக்குது. சீக்கிரமா வாய, உனக்காக உன் மித்து பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லவ் யூ சோ மச் ஹிட்லர். நீ சரியான சேட்டை பிடிச்சவன் தான், நேர்லயும் சரி கனவுலயும் சரி. லவ் யூ சோ மச் டா.
சாரி गाइस அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி. அடி பாவி மகாலட்சுமி, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல ஏண்டி? புதுசா அவரே நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ட்ரீட் கொடுங்கன்னு கேட்டு அவர் இப்படி ட்ரீட் கொடுக்க வச்சிருக்கேன். உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இல்ல போதுமா? இங்க பாரு, இன்னொரு தடவை மகாலட்சுமின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா மேகின்னு கூப்பிடு, புரிஞ்சதா? நீலா திருந்தவே மாட்டல. ஐயோ ராக்கி, இதுல என்ன இருக்கு, விடுங்க. அப்படி சொல்லுங்க வெற்றி. ஏண்டா ட்ரீட் கொடுக்கறவரே சும்மா இருக்காரு, நீ ஊசியில தானடா திங்க வந்த. உனக்கு என்னஹா? உனக்கு மூடிக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்ட ட்ரீட் கேட்டுட்டு நான் மட்டும் அவர் கூட வந்திருக்கணும். போனா போட்டுன்னு உன்னை கூட கூப்பிட்டு வந்தேன்ல, அதனால நீ இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஆமாமா, மேடம் மட்டும் சாப்பிட்ட உடனே பில்ல நான் பே பண்றேன்னு சொல்லிடுவீங்க, அப்படிதானே? ஐயோ, என்ன இவங்க 2 பேரும் இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க? ஐயோ ராக்கி, மகாலட்சுமி, இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க? நான் தானே ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், பின்ன என்ன? ஐயோ வெற்றி, இப்ப எதுக்கு மகாலட்சுமின்னு கூப்பிடுறீங்க? அதுவும் கத்தி வேற கூப்பிடுறீங்க. யாருக்கு அதிலச்சு விழுந்தா என்ன நினைப்பாங்க? மேகின்னு கூப்பிடுங்க. ஐயோ சாரிங்க, அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. ஐயோ படி, இப்ப எதுக்கு இவகிட்ட எல்லாம் போய் சாரி கேக்குறீங்க? இவ பேர் மகாலட்சுமி தானே. ஏதோ ட்ரெண்டுன்னு மேகின்னு மாத்தி வச்சுக்கிட்டா. ஆனா மேகிங்கிற பேர் தான் கன்றாவியா இருக்குங்கிறது இவளுக்கு சுத்தமா புரியவே இல்லை. எருமை, வாயை மூடுறா. முடியாது, பொடி. சரி, ஓகே ஓகே, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்க? சாப்பிடணும் தானே இங்க வந்தோம். இப்படி வந்துட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணாம இருந்தா எப்படி? ஐயோ ஆமா படி, செம்மையா பசிக்குது. சரி ஓகே, சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா? வெற்றி வெற்றி, என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? வெற்றி, என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? காசு ஏதாச்சும் எடுத்துட்டு வரல என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. இது நான்வெஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அதான் யோசிக்கிறேன். பேசாம நம்ம ஏதாச்சும் வெஜ் ஹோட்டலுக்கு போலாமா? என்னாச்சு, ஏன் 2 பேரும் சிரிக்கிறீங்க? பின்ன என்னபடி, நீங்க காமெடி பண்ணிட்டு இருந்தா சிரிக்காம என்ன பண்றது? என்ன காமெடி பண்றேனா? ஏங்க, அவங்க ஐயர் வீட்டு பொண்ணு. நான்வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அதனாலதான் வெஜ் ஹோட்டல் போலாமான்னு கேட்டேன். இதுல என்ன காமெடி இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. வெற்றி, இந்த உட்காந்துருக்காங்கல்ல மாமி, அவங்க பேருக்கு தான் ஐயர் வீட்டு பொண்ணு. ஆனா அவங்க ஒரு நாள் கூட ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருந்ததே கிடையாது. சொல்ல போனா நம்மளை விட நான்வெஜ் அவ தான் நல்லா வெளுத்து கட்டுவா. என்ன, இவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? வெற்றி, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? ஏங்க, ஐயர் வீட்டு பொண்ணுனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா என்ன? இல்லைங்க, அது பொதுவா சாப்பிட மாட்டாங்கல்ல யாரும், அதான் கேட்டேன். ஆனா நீங்க வெற்றி, ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பீஸை பத்தி இன்னும் ஃபுல்லா தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளை நீங்க ஐயர் வீட்டு பொண்ணு கேட்டகரியில இல்ல, பொண்ணு கேட்டகரியிலே நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. டேய் அடங்குடா வெற்றி, நான் தான் ஏற்கனவே சொன்னல, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். இப்போ எதையும் என்ஜாய் பண்ணாம விட்டுட்டு ஃபியூச்சர்ல இப்படி என்ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்படி என்ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு பிரசன்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்ல. சிம்பிள். என்ன பொண்ணுடா இவ, இன்ட்ரெஸ்டிங். பாஸ், என்ன யோசிக்கிறீங்க? ஐயர் வீட்டு பொண்ணா இருந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்றாலே, சாமி கண்ணை குத்திடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை. போச்சுடா, அவ சும்மாவே மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லிட்டு தான் சுத்துவா. இதுல நீங்க வேற அவளுக்கு ஜால்ரா தட்டுறீங்களா? இதுக்கப்புறம் சப்பா. டேய் அடங்குடா. என்ன வெற்றி, ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க பட்டுக்கு இப்படி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மேகிக்கு கொலை பசிக்குது. இப்போ எனக்கு சிக்கன் பிரியாணியும் 65, அப்புறம் மறக்காம லெமன் ஊறுகாய். எங்க இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பிரியாணி லெமன் ஊறுகாவா? ஆமா வெற்றி, எனக்கு பிரியாணி கூட லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட அவ்வளோ பிடிக்கும். உண்மையாவா? ஆமா, ஏங்க வெற்றி, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லவா? என்னடா இது இவ்வளவு கேவலமான காம்பினேஷனா இருக்கு, இதை போய் எப்படி இவ சாப்பிட்றான்னு தானே. இந்த மாதிரி கேவலமான காம்பினேஷன்லாம் இவளால மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த உலகத்துல எவனாச்சும் பிரியாணிக்கு ஊறுகாய் சைடிஷா வச்சுட்டு சாப்பிடுவானா? ஆனா இந்த லூசு சாப்பிடும். ஐயோ இல்லராக்கி, ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்குமே பிரியாணிக்கு லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ஆமாங்க. டேய் மெண்டலு, பாத்தியா? ஏதோ அடிக்கடி சொல்லிட்டே இருப்ப, பொண்ண மாதிரி கேவலமான டேஸ்ட்ல சாப்பிடறதுக்கு எவனும் இருக்க மாட்டான்னு. பார்த்தல, வெற்றிக்கும் அதே டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஐயோ சரிடி, இன்னைக்கே ஒரு நாள் தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ஆனா எப்படி பிரியாணிக்கு போய் ஊறுகாலாம் வச்சுட்டு சாப்பிடுறீங்க? சப்பாத நினைச்சு பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கு. டேய் அதோட அருமை உனக்கு எங்கடா தெரிய போதா? அது எங்களை மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன வெற்றி, அப்படிதானே?
ம் ஆமாங்க. சரி ஓகே, ஆர்டர் பண்ணிடலாமா? ராக்கி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மட்டன் பிரியாணி அப்புறம் பிரான் தொக்கு. சரி ஓகே, அப்போ ஆர்டர் பண்ணிடுறேன். எருமை, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்கா? பார்த்து பொறுமையா தின்னு. நாங்க என்ன புடிங்க சாப்பிட போறோம்? வெற்றி புடுங்கி சாப்பிடுவார்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ புடுங்கி சாப்பிடுவடா, அதனால தான் நான் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாத்தீங்களா படி, பருப்பு பொடியும் நெய்யும் ஊற்றி சாப்பிட வேண்டிய இவ சிக்கன் பிரியாணி 65 சாப்பிட்டுட்டு இருக்கா. காலை கொடுமடா சாமி. டிடி கண்ணு வைக்காதடா. ஐயோ விடுங்க ராக்கி, எப்பவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன் என்னமாடா நீ? சரி ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஸோ நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போதைக்கு சோறு தான் முக்கியம். சரிங்க. அப்பா சாப்பிட்ற நேரத்துல யார் கால் பண்றா? ஐயோ அம்மா. ஐயோ பாவம் ராக்கி மகா, அவங்க அம்மா வேற கால் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டா திட்டுவாங்கல்ல. யாரு இவ பாவம்? கொஞ்ச நேரத்துல பாருங்க மேடம் எப்படி கலர் கலரா ரீல் சுத்துறாங்கன்னு. டேய் ஷூ அமைதியா இரு. ஹலோ மா சொல்லுங்க. ஹலோ மகா சாப்பிட்டியாடா? ஆமா சாப்பிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லடா, இனிமேதான். ஆமா என்னடா சாப்பிட்ற? அது தயிர் சாதமும் லெமன் ஊறுகாவுமா. என்ன தயிர் சாதமும் லெமன் ஊறுகாவுமா? அடி பாவி, இதுக்கு பேர் தான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறதா? சப்பா, இவ வாய திறந்தாவே பொய் மட்டும் தான் வரும் போல இருக்கே. கேட்டிங்களா வெற்றி, மாமி தயிர் சாதமும் ஊறுகாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். நல்லா பிரியாணியை கட்டு கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு எப்படி வாயை குசாம பொய் சொல்றா பாருங்களேன். இவளுக்கு போய் நீங்க பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான். போய் மூடுபடா. மா அது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கால் பண்ணட்டுமா? சரிடா மகா, நான் வைக்கிறேன். அப்பா போனை ஒரு வழியா வச்சுட்டாங்கடா. ஃபோன் பேசிருக்கும்போது சும்மா எதுக்கு நோய் நோய் பேசிட்டே இருக்காங்க? நான் தான் சொல்றேன் அமைதியா இருந்து. ஏன்டா இப்படி? நானும் எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி பேசிடுவாங்க தான் அவசர அவசரமா காலை கட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கேன். இதில் நீ வேற நோய் நோய் பேசிட்டே இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, அது எப்படி கொஞ்சம் கூட உனக்கு வாயை கூசாதா? எப்படி இப்படி இவ்வளவு போய் அளந்து விட்டுக்கிட்டே இருக்கா? அதெல்லாம் ஒரு தனி கலடா, அந்த கலெல்லாம் உனக்கு வரதுக்கு நீ இன்னும் வளரணும் தம்பி. என்ன வெட்டி, நான் சொல்றது சரிதானே? ஆஹா, நான் ஒண்ணு சொல்லவா? நீ எதுக்கு இப்படி பொய் மேல போய் சொல்லிட்டே இருக்கா? பேசாம உங்க அம்மாவோட அண்ணன் பையன், அந்த பையன் பேர் என்ன, வேணுகோபால், அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நல்ல வெல் செட்டிலான ஃபேமிலின்னு சொல்ற பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், நல்லாவும் சம்பாதிக்கிறான். பின்ன என்னடி உனக்கு? ஆமா நல்லா படிச்சிருக்கான், வெல் செட்டிலான ஃபேமிலி, நல்ல ஜாப்லயே இருக்கான். ஆனா அதுக்காகலாம் என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதாண்டி ஏன்? அதானே ராக்கி சொல்றது சரிதானே. நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாமே, அப்புறம் என்னங்க? ஐயோ வெற்றி, இவன் தான் லூசு மாதிரி பேசுறானா? ஏங்க நீங்க வேற. வேணும் நல்ல பையன்தான், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் எனக்காக மாற மாட்டான், நான் தான் அவனுக்காக மாறணும். சின்ன விஷயத்துக்கு ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் அவனுக்காக நான் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்படி லைஃப் ஃபுல்லா என்னையே நான் தொலைச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? நான் இப்படிதான், என்ன இப்படியே யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ இப்படியே பேசிட்டே இரு. எவனும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் வரமாட்டான். நீ லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் ஆகாம பேசாம கன்னியாஸ்திரியா போயிடு, சரியா? டேய் அட்டங்குடா, எவனாச்சும் ஒருத்தவன் எனக்காக பிறந்திருப்பான். அவன் வரும்போது மேகி கண்டிப்பா அவனை மிஸ் பண்ண மாட்டான். சரி ஓகே, ரொம்ப போட்டு அறுக்காத, எனக்கு ரொம்ப பசிக்குது. வெற்றி ப்ளீஸ், எனக்கு ஒரு 65 மட்டும், ஒன் மோர். சரிங்க. அர்ஜுன், அர்ஜுன், கூப்பிட்டியா? அர்ஜுன் என்ன இது? பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்துட்டு நீங்க பாட்டுக்கு இப்படி என்னைய பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என் பாப்ஸ் எப்படி இவ்வளவு அழகா இருக்கான்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அர்ஜுன், வைஷு வைஷு, சொல்லுங்க அர்ஜுன். ஹே என்னடி இது? கீழே குனிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன பாரு. வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படியே சொல்லுங்க. வைஷு என்னடி இது? நீ நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளா ஆகுதுரி, அதனாலதான் உன்னை பீச்சுக்கே கூப்பிட்டு வந்தேன். இப்படி நீ பாட்டுக்கு கீழே குனிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம் மேடம்? உங்க பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். ஹே நான் என்னடி பண்ணேன்? இங்க பாரு, முதல்ல நீ என்ன பாரு. போதுமா? போதாது. என்ன சொல்றீங்க? புரியல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். என்ன அர்ஜுன்? வைஷு, நைட் டைம், அப்புறம் பீச் வேற, ரொம்ப குளிர்துடி. பக்கத்துல கேம்ப் ஃபயர், இன்னும் பக்கத்துல நீ இருக்க, அதுவும் இந்த கிரீன் கலர் சாரியில இந்த நைட் டைம்ல நீ எப்படி இருக்கன்னு தெரியுமாடி? சும்மா அப்படி இருக்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடி. லவ் யூ வைஷு.
வைஷு என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்கா? ஏ உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? அர்ஜுன், ஆக்சுவலா நீங்க தான் என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க அர்ஜுன். இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அப்படியா? இருந்தாலும் உன்னை விட கம்மி தாண்டி. நீ தாண்டி எனக்கு சும்மா தேவதை மாதிரி இருக்க. அதுவும் நீ சாரியில வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலடி. உண்மையாவே சொல்றேன்டி, இந்த சாரி உனக்கு ரொம்ப 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 அழகா இருக்கு. போங்க அர்ஜுன். வைஷு, வைஷு என்ன பாரு. மாட்டேன். வைஷு ப்ளீஸ் டி என்ன பாரு. ஹே பாப்ஸ் ப்ளீஸ் டி என்ன பாரு. சொல்லுங்க அர்ஜுன். வைஷு, அது ரொம்ப குளிர்துடி. சோ அது என்னமோ தெரியலடி, கிஸ் பண்ணணும்னு தோணுது. சோ ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கவா? வைஷு என்னாச்சுடி? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? இல்ல வைஷு, அது எனக்கு தோணுச்சு, அதான். சாரி, இட்ஸ் ஓகேடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுன், நான் எதுவும் சொல்லவே இல்லையே. ஓ ஹே, இப்போ நீங்க என்ன சொன்ன? நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையேன்னு சொன்னேன். வைஷு ரியலி? ஏன் அர்ஜுன், வேண்டாமா? சரி ஓகே, அப்ப வாங்க கிளம்பலாம், டைம் ஆகுது. என்னது? நான் எப்படி வேண்டான்னு சொன்னேன்? இருடி, அது வைஷு லவ் யூ டி, லவ் யூ சோ மச். பாப்ஸ் லவ் யூ டி. லவ் யூ டு அர்ஜுன். வைஷு, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல. எப்படா கல்யாணம் ஆகி நீ என் கூடவே இருப்பேன்னு தோணுதுடி. அப்படியா? என்னடி அப்படி கேக்குற? அப்போ உனக்கு தோணவே இல்லையாடி? ஆனா எனக்கு டெய்லியுமே தோணும்டி, எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும், நீ எப்போ என் கூடவே இருப்பேன்னு. ஏன்னா என் வைஷு என்ன அந்த அளவுக்கு விரும்பியிருக்கடி. உன்னை காலை ஃபுல்லா பக்கத்திலே வச்சு நீ காதலிச்சதை விட பல மடங்கு அதிகமா உன்னை நான் டெய்லியும் காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். அர்ஜுன், நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையாகவே எனக்கு நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அர்ஜுன். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன் அர்ஜுன். ஆனால் இன்னைக்கு நான் விரும்பினேன் அர்ஜுன், என் பக்கத்தில் இருந்துட்டு உன்னை அதிகமாக காதலிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அர்ஜுன். லவ் யூ அர்ஜுன், லவ் யூ ஸோ மச். வைஷு சாரிடி, உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, சாரிடி. ஆனால் என்னை நம்புடி, உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்குமே சேர்த்து நான் உன்னை நிறைய விரும்புவேன்டி. நிறைய 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 லவ் யூ ஸோ மச் வைஷு. எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்கள் என்ன எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னு. பாப்ஸ், நம்ம இங்க வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்படி வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கேயே இப்படியே இருக்கலாமா? எனக்கு இப்படியே இருக்க ஓகே தாண்டி, உனக்கு ஓகேவா? அர்ஜுன், நீங்கள் இருக்கீங்களே, பார்க்குறதுக்கு தான் அர்ஜுன் நீங்கள் ரொம்ப சைலண்ட். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி அர்ஜுன், டைம் ஆகுது, கிளம்பலாம் வாங்க. எல்லாரும் வீட்டில் தேடுவாங்க வேற. ஆமா மேடம், நான் எல்லாருக்குமே சைலண்ட் தான். ஆனா என் பொண்டாட்டி உங்ககிட்ட மட்டும் ஃப்ராடு தான். சரிடி, கிளம்பலாமா? அதான் தெரியுமே, சரியான ஃப்ராட் அர்ஜுன் நீங்க. சரி அர்ஜுன், வாங்க கிளம்பலாம். மீனாட்சி, மீனாட்சி. சொல்லுங்க அத்தை. என்னம்மா, தன்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ரெடியா இருக்கத்த. தன்யாவும் வீட்ல இருந்து கிளம்பிட்டானா, கால் பண்ணினா. அத்தை, இருந்தாலும் ஆதி இல்லாம தன்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறத நினைச்சா ஒரு மாதிரி இருக்குத்த. ஆதி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் ஆதி இல்லாம தன்யாவுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறது ஒரு மாதிரியாதாமா இருக்கு. இருந்தாலும் ஆதி கிட்ட தான் நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டோம்ல, டே நீ வந்ததுக்கு அப்புறம் தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு. ஆனா அவன் தான் சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறானே. நல்லா இருக்கு, அதனால நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லபடியா ஃபங்க்ஷனை முடிங்கன்னு. பின்ன வேற நம்ம என்னமா பண்ண முடியும்? ஆமாத்த, ஆதி சொல்றதும் சரிதான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளத்தை, இன்னைக்கு தாலி பிரிச்சு கோத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம்மா மீனாட்சி. அப்புறம் ராகுல் பொண்டாட்டி பூஜாவுக்கும் இன்னைக்கு நம்ம தாலி பிரிச்சு கோக்குறோம்ல, அவகிட்ட புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டத்த. இருந்தாலும் பூஜா அவளுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்றாத்த. என்னம்மா சொல்ற? அப்படியா சொன்னா சரி, நான் போய் பேசுறேன். அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. தன்யாவுக்கும் அவளுக்கும் ஒரே நாள்ல தானே கல்யாணம் ஆனிச்சு. அதோட புள்ளத்தாச்சி பொண்ணு வேற, நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். சரிம்மா, நான் போய் பேசுறேன் அவகிட்ட, சரியா? சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் சமந்தியம்மா வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா அத்தை? லக்ஷ்மி வீட்ல இருந்தும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. சாவித்ரி, சாவித்ரி இங்க வா. சொல்லுங்கம்மா. என்னது என்னவா? சாவித்ரி, எங்க கிளம்பிட்டு இருப்ப நீ? வீட்டுல தன்யாவுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். தன்யாவுக்கு மட்டும் இல்ல, உன் மருமக பூஜாவுக்கு சேர்த்து தான் வச்சிருக்கோம். நீ பாட்டுக்கு இப்படி கிளம்புனா என்ன அர்த்தம்? ஆமா, ராகுல் இங்க. ஐயோ அம்மா, போது நிறுத்துங்க. சும்மா அவளை வார்த்தைக்கு வார்த்தை என் மருமகன் சொல்லாதீங்க, எனக்கு பத்திக்கிட்டு வருது.
சாவித்ரி என்ன பேசுற நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அவதான் உன் மருமக. ஏன்னா ராகுல் அவ கழுத்துல தான் தாலி கட்டியிருக்கான். இத முதல்ல நீ ராகுலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சதா? அவன் தாலி கட்டிட்டானா உடனே அவன் எனக்கு மருமகள் ஆயிடுவாளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னால அவளை எப்பவுமே மருமகளை ஏத்துக்க முடியாது. போதும் சாவித்ரி, நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அவதான் உன் மருமக, சரியா? ஆமா, ராகுல் எங்க? அவன் காலையிலே கிளம்பிட்டான். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். என்ன காலையிலே கிளம்பிட்டானா? சாவித்ரி, நீயும் ராகுல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, தேவையில்லாம என்ன நீங்க 2 பேரும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராகுல் இங்க வரணும். அவன் தான் தாலி கொடியை எடுத்து பூஜா கழுத்துல போடணும், புரிஞ்சதா? ஒழுங்கா கால் பண்ணி அவனை வர சொல்லு. இல்லைன்னா அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ சரிம்மா, இப்ப என்ன உங்களுக்கு? ராகுல வர சொல்லணும், அதோட நானும் இங்க இருக்கணும், அதானே? இருக்கிறேன், இருந்து தொலைகிறான், போதுமா? சின்ன இவ இப்படி இருக்கா, இவதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ராகுல் அதுக்கு மேல இருக்கா. பாவம் பூஜா வாய் வயிறுமா இருக்கா. அவளை 2 பேரும் சுத்தமா கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இருக்கு இவங்க 2 பேருக்கும். அத்தை, சாவித்ரியை பத்தி தான் தெரியும்ல அத்தை, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க அத்தை, பாத்துக்கலாம், விடுங்க. என்னைக்குதான் இவன் மாற போறான்னு சுத்தமா தெரியல. சரிம்மா, தன்யாவுக்கும் வருணுக்கும் கால் பண்ணி கிளம்பிட்டாங்களான்னு கேளு, நான் போய் பூஜாவை ரெடியாக சொல்றேன். சரிங்க அத்தை. வைஷு, என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க? நேரம் ஆயிட்டு இருக்கு பாரு. அம்மா, மித்ரா தேவியில கிளம்பிட்டாங்களா? லக்ஷ்மிமா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்போ எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பொறுமையா கிளம்பலாம், ஓகேவா? மித்து ரெடி ஆயிட்டு இருக்கா. தேவி ஏதோ அவளுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி முன்னவே ரெடி ஆகிட்டா. போதுமா? நானும் குளிச்சுட்டேன். நான் போய் சாரி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இல்லடி, கரெக்ட் டைமுக்கு போகணும்ல, அதனாலதான். சரி இருடி, நான் போய் உங்க பாட்டி வராங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறேன். என்ன கிளவிய கேட்க போறீங்களா? மா, சின்னமா நீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனா உன்ன நீங்க எதுக்கு கிளவிய கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? வைஷு, இது என்னடி கேள்வி? நான் தான் அன்னைக்கு சொன்னேடி, உங்க பாட்டி வீட்டுல இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்கும்போது எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? அதான் ஒரு வார்த்தை கூப்பிடலாமேன்னு. மா, அன்னைக்கும் இதே மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா கிளவி புடவை எடுக்க போகும்போதே வரலன்னு சொல்லிருச்சு. இன்னைக்கும் அதை தான் சொல்ல போது பாருங்க. வைஷு, நம்ம கூப்பிட வேண்டிய கடமைக்கு கூப்பிட்டுலாண்டி, அதுக்கப்புறம் வரது வராததும் அவங்க விருப்பம். என்னமோ போங்க, கிளவி கண்டிப்பா வரலன்னு தான் சொல்லும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கூப்பிடுறேன். மா, கிளவி தூங்குதுமா, வாங்க பேசாம நம்ம எதுவும் கேட்க வேணாம், நம்ம போய் கிளம்பலாம் வாங்க. சும்மா வைஷு. அத்தை சொல்லு லட்சுமி. அத்தை, அது நேத்தியே சொல்லியிருந்தல அத்தை, நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்களோட தங்கச்சி தன்யாவுக்கு இன்னைக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன்னு. அதாத்த கிளம்புங்க அத்தை, நம்ம போயிட்டு வரலாம். ஓ மா, கிளவி என்னம்மா இப்படி யோசிக்குது? கிளவி யோசிக்கிறத பார்த்தா வராதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லது, வாங்க போலாம். வைஷு இருடி. அத்தை, என்னத்தை வரலையா நீங்க? இல்ல லட்சுமி, நான் வரேன். என்னடா இது, கிளவி வராதுன்னு சொல்லுன்னு பார்த்தா வரேன்னு சொல்லுது. அத்தை வரீங்களா? ஆமா லட்சுமி, வரலான்னு இருக்க. ஏன்னா என் பேத்தி வாழ போற வீடு, அங்க உள்ள மனுஷங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் லட்சுமி, நீ பாக்குறத பார்த்தா நான் வரது உனக்கு பிடிக்கல போல இருக்கே, அப்படியா? ஆமா கிளவி, நீ வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ போய் மூடி வைஷு, பாட்டி காத்துல விழுந்துற போது. சாச்சா, அப்படிலாம் இல்லத்த. சரி அத்தை, நீங்க போய் ரெடி ஆகுங்க அத்தை, டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சண்முகம் அண்ணாவுக்கு 48வது பிறந்தநாள். ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சண்முகம் அண்ணா. நீங்களும் உங்க விஷஸை மறக்காம சண்முகம் அண்ணாவுக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் தேவி சிஸ்டர், ஹாய் சீத்துக்குட்டி, ஹாய் சுமதி குட்டி, ஹாய் தீபா சிஸ்டர், ஹாய் காவ்யா சிஸ்டர், ஹாய் மோகனா சங்கர் சிஸ்டர், ஹாய் சிந்து சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்ல எனக்கு கோல்டா இருக்கு, ஸோ எனக்கு வீடியோ லேட்டா வரும் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா 8 மினிட்ஸ் வந்து ஏற்கனவே மேக் பண்ணிட்டேன். நான் வந்து வீடியோ மேக் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு நான் லீவ் தான் வந்து போட்டிருப்பேன். பட் நான் கொஞ்சம் மேக் பண்ணிட்டேன். சரி ஓகே, கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வாய்ஸ் வந்து கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.